நாட்டான்ற ஒரு எக்ஸாம் வந்து எவ்வளோ டஃப் ஆயிருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்தாலே எனக்கு தலையெல்லாம் சுற்றுது. பிகாஸ் 2009 நானும் நாட்டா எழுதும் போது இவ்வளோ பெரிய ஃபினாமினான் கிடையாது. இட் வாஸ் வெரி சிம்பிள், வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். பட் இப்போது திங்ஸ் ஹவ் கம் அப். ஸோ அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் அபவுட் ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் அ நாட்டா எக்ஸாம் இஃப் யூ ஸ்டில் நாட் டன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா NATA, how to register for NATA, what are the important things நீங்கள் பண்ண வேண்டியது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில் வச்சுக்கணும், all that is what we are going to see. அதனால் மறக்காமல் take a notebook or a pencil and have it near you, எழுதி வச்சுக்கோங்க. ஆர்கிடெக்சருக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி you need to know who is giving the rights for architects and things like that. So there is something called as or organization, and it's a big organization in India. It's a government organization which is called as Council of Architecture. So in the Council of Architecture தான் வந்து உங்களுக்கு they will give you first licensing, அதாவது நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கப்புறம், because they will give you your registration ID and license யூஸ் பண்ணுறதுக்கு. Second thing is this organization is the biggest organization which is connected to architecture and everything, and இவங்க தான் வந்து இந்த NATA அப்படின்ற எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ NATA அப்படின்றது வந்து இட்ஸ் the National Aptitude Test for Architecture. It is a basic entrance exam which you need to take for you to get into architecture. BArch நான் சொல்கிறது, Bachelor of Architecture, which is a 5-year professional course. So step 1 of the registration process வந்து you go to the official website of NATA 2026. So NATA 2026 registration அப்படின்னு நீங்கள் கூகுள் அடித்தாலே lot of things will pop up. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு nata.in அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போகலாம். நீங்கள் உள்ளே போனோடனே the first thing what you will have to have in your hand, நீங்கள் என்ன வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும், which is basically your name, date of birth, email ID, phone number and lot of things. And இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, யூஸ்வலாக as students நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு ஃபங்கியான ஒரு இமெயில் ஐடி வச்சிருப்பீங்க which you've been using all these years. அது வேண்டாம். இது ப்ரொஃபஷனலாக போகும்போது you will have to have a very professional email ID, because இந்த இமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். the entire career will go. நீங்கள் ஜாப் அப்ளிகேஷன், இன்டர்ன்ஷிப் அப்ளிகேஷன் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஒரு இமெயில் ஐடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இமெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா rupeshwar.arch@gmail.com. ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து இமெயில் பண்ணலாம். See, this is very professional and straightforward-ஆக இருக்கணும். We don't want any funky names and numbers and underscores, ரொம்ப டஃப்பான அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்காதீங்க, பிகாஸ் அது இன்னைக்கு உங்களுக்கு doesn't make a difference, but when you get into architecture and you are email somebody, யாருக்காவது ஒரு ஆஃபீஸ்க்கு இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா that makes a very big difference. அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்போயே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். So now comes the serious part, which is the filling of the application form. So இதுக்கு வந்து what details you need to have is உங்களுக்கு பக்கத்தில் வந்து உங்களோட என்டையர் 10th மார்க்ஸ், 12th மார்க்ஸ் அந்த பர்டிகுலர் இது வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ், ஜஸ்ட் இன் கேஸ். இது வந்து இன்னைக்கு இல்லைனாலும் யூ வில் பி யூசிங் இட் லேட்டர் when the counseling and all happens. ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ். ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்து யுவர் நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஜெண்டர். இதில் வந்து உங்களுக்கு வந்து கேட்டகரிஸ் கேட்டிருப்பாங்க பர்டிகுலராக. ஸோ எந்த டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் நீங்கள் ஃபாலோ ஆகுறீங்கன்றது. ஸோ அந்த சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கும், அண்ட் தென் யூ கேன் கீப் தட் ஆல்சோ இன் ஹேண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பெர்மனெண்ட் அட்ரெஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏன்னா உங்களோட மார்க் கார்டு ஏதாவது வரணும், ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அந்த பெர்மனெண்ட் அட்ரஸ் இருக்கணும். ஆர் இஃப் யூ ஹேவ் அ பர்டிகுலர் அட்ரஸ்னால் நீங்கள் அதையும் கொடுக்கலாம் நீங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னென்னா எக்ஸாம் சிட்டியோட ப்ரிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால ஐ வில் பி கிவிங் கோயம்புத்தூர், சென்னை அண்ட் நியர்பை சிட்டிஸ். உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டலில் செக் பண்ணிங்கன்னா வாட் ஆர் த சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, பட் யுவர் சிட்டி அண்ட் நியரஸ்ட் சிட்டிஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே தப்பில்லாமல் யூ நீட் டு என்டர் இட் வெரி வெரி கேர்ஃபுல்லி. அண்ட் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தப்பாக ஏதாவது பண்ணி இதை எடிட் பண்ண முடியாத நிலைமைக்கு வரும். அதனால் ப்ளீஸ் before you give any submit button or go to the next page button அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா please double check every spelling, every percentage of the mark, what is the mark you got, எல்லாமே நீங்கள் கிளியராக போட்டுருக்கணும். ஓகே, முக்கியமாக பர்சனல் டீட்டெயில்ஸ் தான். ஓகே, so step 3 is the worst step possible.
இதில் தான் நிறைய விஷயங்கள் வந்து ராங்காக போகும். பட் அதுக்கு நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் 3 வந்து யூ நீட் டு அப்லோட் அ ஃபியூ டாக்குமெண்ட்ஸ் இன் திஸ் போர்ட்டல். ஓகே, அதுக்கு நான் என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறேன், அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இருந்தால் இட் இஸ் பெட்டர். யோர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் அ ஒயிட் பேக்ரவுண்ட். ஸோ அதனால் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையிலேயே போய் ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அந்த ஃபோட்டோவை நீங்கள் டிஜிட்டலாக உங்களோட மொபைலில் ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் வந்து யூ வில் ஹேவ் டு கன்வெர்ட் தட் ஃபோட்டோ இன்டு சைஸ் ஆஃப் பிட்வீன் 4 KB to 100 KB. லெட்ஸ் சே ஒரு 50 KB சைஸில் வந்து அந்த ஃபோட்டோ வந்து டவுன் சைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ கம்ப்யூட்டர்லையோ வச்சுக்கோங்க. செகண்ட் திங் வந்து நீங்கள் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் சைன் பண்ணி, சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 KB to 30 KB, பட் யா எனிதிங் 10 KB இஸ் பெட்டர். ஸோ இது ரெண்டுமே இஃப் யூ கீப் இட் அட் 10 KB அப்படின்னா இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் அண்ட் சேஃப் ஃபார் யூ. ஸோ இதுதான் வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னா, யூ நீட் டு ஹேவ் அ வெரி கிளியர் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் யோர் 10th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, 12th மார்க் ஷீட் வச்சுக்கோங்க, and you can have your TC or whatever it comes further, your community certificate. So everything, have everything. And முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக், and then if you have your PAN card அது வச்சுக்கோங்க, or do you have your passport or whatever, it's just driving license anything, நீங்கள் அது எல்லாத்தையும் ஒரு டிஜிட்டலாக எடுத்து ஒரு பர்டிகுலர் சைஸில் நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் திங்ஸை தான் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும், which is basically உங்களோட 10th 12 மார்க் ஷீட், உங்களோட ID proofs, which is Aadhaar, PAN or the passport, and very very importantly you will be uploading your photo, which is the passport size photo, and then you will be uploading your signature in that particular form. So இதுதான் இந்த upload documents ஓட important part. So after you do all this, you will go into the payment structure. Whatever is your particular payment அப்படின்றது வந்து உங்களுக்கு அங்கே காமிக்கும். So you can do that via your UPI or your debit or credit card or whatever. I think QRs கூட இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். This fee is non-refundable, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. And இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிள் attempts பண்ணணும் அப்படின்னா மேபி the fees might change or increase இருக்குன்னு நினைக்கிறேன். But that is also one thing which you can double check and verify in the portal. So இது வந்து it is very important stuff. Only after you do this you will probably get a confirmation இமெயிலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும் அந்த ஃபைனல் பேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை யூ நீட் டு கீப் அ கிளியர் ஸ்க்ரீன் பிரிண்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க, விச் வில் பி லைக் ஏதாவது நம்பர்ஸ் ஆர் சம்திங் தட் வில் பி தேர். ஸோ பிஃபோர் கிளிக்கிங் சப்மிட் நீங்கள் ஒரு டைம் திருப்பியும் வந்து செக் எவ்ரி திங், ஆல் த ஸ்பெல்லிங்ஸ், த மார்க்ஸ், பர்சன்டேஜஸ், மார்க்ஸோட டெசிமல்ஸ் ஆர் வாட் எவர், தென் அப்லோடட் ஃபைல்ஸ் க்ரீனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை சிலது வந்து இஃப் இட் இஸ் ரெட் அப்படின்னா யூ நீட் டு ரீ அப்லோட். ஸோ ஏதாவது பிளர்ரி இமேஜஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களோட 10th 12th மார்க் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு அண்ட் உங்களோட ஃபோட்டோ அண்ட் as well as your signature அதை வந்து ரொம்ப பிளர்டாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. டவுன் சைஸ் மட்டும் தான் பண்ணணும், பிக்சல்ஸ் மாறக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐ திங்க் இது எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் கோ டு த கன்ஃபர்மேஷன் பேஜ், ஃபீஸ் பே பண்ண அந்த ரெசிப்ட்டும் வந்துடும், அண்ட் தென் அதை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. What are the mistakes you need to avoid நான் சொல்கிறேன், பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் யோர் ஜர்னி ஆர் த கெரியர் இன் ஆர்கிடெக்சர். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ இட்ஸ் பெட்டர். ஸோ யூ நீட் டு லைக் ஸ்டார்ட் ஆஃப் லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல், லாஸ்ட் டேல யூஸ்வலாக வெயிட் பண்ண என்ன ஆகும்னா ஏதாவது ஒன்று ராங்காக போகும், அதுக்கப்புறம் அடுத்த நாள் பண்ண முடியாது. ஸோ யூ ஆல்வேஸ் நீட் டு கோ 10 days or 15 days ahead, பட் இந்த 10 daysல நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதை டோன்ட் வெயிட் டில் த லாஸ்ட் டே. இன்னொன்று வந்து இஃப் யூர் என்டரிங் எனிதிங் ராங் அண்ட் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர்னா ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அது மாற்றுறதுக்கெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஐ எம் அஃப்ரைட் தட் வி கான் சேஞ்ச் இட். இன்னொன்று எலிஜிபிலிட்டி வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள், பிகாஸ் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படின்றது வந்து இட் இஸ் ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். இஃப் யூ ஹேவ் டவுட்ஸ் நீங்கள் மேபி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணலாம். ஐ கேன் செக் இட் அவுட் அண்ட் டெல் யூ. அப்லோடிங் த ராங் டாக்குமெண்ட்ஸ், அதாவது 12th மார்க் ஷீட்டுக்கு இல்லை 10th போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஃபோட்டோ இருக்கிற இடத்துல சிக்னேச்சர் அப்லோட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் நாட் யுவர் யூஷுவல் அதர் ஜோன்ஸ் ஆஃப் அப்லோட். திஸ் இஸ் யுவர் என்டையர் ஸ்டடி எஜுகேஷன் கெரியருக்கு. ஸோ பி வெரி கேர்ஃபுல். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணணும். எல்லாம் கிளியராக பக்கத்தில் வச்சுருக்கணும். நீங்கள் எதையுமே மொபைலில் இங்கே பாதி வச்சுட்டு லேப்டாப்பில் பாதி வச்சுட்டுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஹேவ் எவ்ரி திங் இன் பிரிண்ட் அவுட், நான் சொன்னது எல்லாமே. ஸோ தட் அதை பார்த்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அண்ட் இஃப் யூ ஆர் ரெஜிஸ்டரிங் திஸ், ப்ளீஸ் டூ கெட் அ லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர், அண்ட் அதில் வந்து யூ கோ அண்ட் ரெஜிஸ்டர்.
don't do it in your mobile phone. And sometimes if you push it off or refresh டக்குன்னு அமிச்சிட்டிங்கன்னா then again there's a lot of hackups. Again அது வந்து it won't be like sort of a good thing to do. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாட் யூ வில் பி கெட்டிங் இஸ் உங்களோட அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி ரிலீஸ் ஜஸ்ட் பிஃபோர் தி எக்ஸாம்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். பட் அதுக்கு வந்து உங்களுக்கு ட்ராக் ஆகிட்டு இருக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் போடுவாங்க. அட்மிட் கார்டு தான் ரொம்ப முக்கியம். அண்ட் டவுன்லோட் ஆல் தட் ஃப்ரம் த அஃபிஷியல் போர்ட்டல் ஆஃப் நாட்டா. பிகாஸ் இந்த சைடு இந்த ஏஜென்ட்ஸ் இல்லை அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா ப்ளீஸ் டோன்ட் கோ டு தேம். நீங்களே டேரெக்டாக அதை பண்ணலாம். ஸோ இட்ஸ் நாட் அ வெரி ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். டாக்குமெண்ட்ஸோட செக்லிஸ்ட் திருப்பி நான் சொல்கிறேன் என்னன்னா, ஃபோட்டோ விச் இஸ் அ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அண்ட் யுவர் சிக்னேச்சர் ஓகே ஆன் அ ஒயிட் பேப்பர். இது வந்து இம்பார்ட்டன்ட். செகண்ட் இஸ் யுவர் ஐடி ப்ரூஃப்ஸ், ஆதார் அண்ட் ஐடி வாட் எவர் யூ ஹேவ். அப்புறம் 10th and 12th மார்க் ஷீட்ஸ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் யூ கேன் ஹேவ் வாட் எவர் சர்டிஃபிகேட்ஸ் இஸ் கரஸ்பாண்டிங் டு தட். அண்ட் உங்களுக்கு வந்து முக்கியமாக சொல்கிறது என்னென்னா ஆக்டிவ் ப்ரொஃபஷனல் இமெயில் ஐடி விச் யூ நீட் டு கிரியேட் ஃபார் யுவர் செல்ஃப். அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் விச் நீட்ஸ் டு பி ஆக்டிவ். ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் கேட்கும்னு நினைக்கிறேன், அதுவும் கொடுத்துக்கலாம். ஐம் ஜஸ்ட் ரிக்வெஸ்டிங் யூ, நீங்கள் இப்போ வச்சுருக்க மொபைல் நம்பரை வந்து அடுத்த 8-9 மாதத்துக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவில் என்ன நடந்தாலும் சரி அந்த மொபைல் நம்பர் மாற்றிடாதீங்க. பிகாஸ் அதுக்கு தான் வந்து லாட் ஆஃப் கவுன்சிலிங்லேருந்து எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸாக வரும் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் ஓடிபிஸ் கூட வரும். அதனால் யூ கான்ட் மிஸ் தேட் அப்படின்ற நான். ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொன்று என்னென்னா, உங்களோட மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் வை டு யூ வாண்ட் டு கெட் இன் டு பிஆர் ஆர்கிடெக்சர் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் ஒன், ஒரு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து விச் இஸ் அ பாட்காஸ்ட். இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆர்கிடெக்ட் ஹூஸ் அ யங் பர்சன் அவங்க கூட வந்து நான் பண்ணியிருக்கேன். அதில் நிறைய திங்ஸ் ஓப்பன் ஃபேக்டராக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அபவுட் ஆர்கிடெக்சர். அதையும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் டூ டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரூபேஷ் அண்ட் நியூ. ஐம் ஜஸ்ட் ஹெல்பிங் ஆல் த people who are jumping out of their schools and whoever wants to become the architect or whatever, and they want to get into this profession and they want to know about this profession அப்படின்றதுக்காக I'm doing all the videos. So do subscribe and click the bell button so என்னோட videos வந்து உங்களுக்கு pop up ஆகிட்டே இருக்கும். Okay, thank you. I'll see you in the next video.